அச்சச்சோ! இந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசுற நேரம் வந்துருச்சு. ஆமா, இவ்ளோ காலகட்டத்துக்குள்ள தான் இத பயன்படுத்தணுங்கிற டைம் லிமிட் இருக்கு. ஆனா தெரியாம வாழ்நாள் முழுக்க இத பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம தினமும் உபயோகிக்கக்கூடிய இந்த பொருட்கள எவ்வளவு நாட்களுக்குள்ள ஒரு முறை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நம்பர் 1 வீட்டு செருப்புகள். 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா இந்த செருப்புகள நம்ம மாத்திடணுமா? புதுசா இது பார்க்கறதுக்கு இருந்தாலும் கூட இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய வேர்வை கிருமிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது நம்மளோட பாதங்களுக்கு. நம்பர் 2 பல் விளக்கக்கூடிய பிரஷ். ஸோ அந்த பிரஷ்ஷை கண்டிப்பா 3 மாசங்களுக்கு ஒரு தடவையாவது நம்ம மாத்திரணும். அதுல நிறைய பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் தேங்கி நின்றுமா, அது போக உரிந்த முட்கள் துலக்குவதின் அந்த செயல்திறனை குறைச்சிருமா. ஸோ அதனால அந்த உறிஞ்சு போன அந்த பிரஷ் எல்லாம் வந்து நம்ம சீக்கிரமா 3 மாசத்துக்குள்ள மாத்திரணும். நம்பர் 3 சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச். ஸோ அந்த பாத்திரம் கழுவுவோம்ல அந்த ஸ்பாஞ்ச் அது 1.5 வாரங்களுக்கு ஒரு முறை இதை நம்ம வந்து மாத்திரணுமா. அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய அந்த கழிப்பறையை விட ஸ்பாஞ்சில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 4 தலையணை. ஸோ பில்லோஸா ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம மாத்திடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதை மாத்துறது ரொம்ப கட்டாயம். ஸோ இதில் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தூசி பூச்சி தோல் செல்லுன்னு சொல்லிட்டு நிறைய குப்பைகளை சேகரித்து வச்சுக்குமா. அதனால கண்டிப்பாக பில்லோஸை மாற்றிடணும். நம்பர் 5 பெட்ஷீட். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பெட்ஷீட்டை நம்ம கழுவி வாஷ் பண்ணிடணும் கைஸ். ஏன்னா ஈரப்பதம் பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுக்குமா. நம்பர் 6 தண்ணீர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் கேன்ஸை கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் மாற்றிடணுமா. முடிஞ்சா அதுக்கு சீக்கிரமாகவே ரொம்ப குறைவான காலகட்டத்திலேயே மாற்றிடணும். ஏன்னா அடிக்கடி இதை நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கூட சின்ன சின்ன விரிசல்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால க்ளீன் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ மக்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த பொருட்களையே எந்த பொருளை நீங்கள் உடனடியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.